உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அன்பின் வெளிப்பாடு என்ன? அன்பை யாரிடத்தில் உண்மையாக காண்பிக்கிறோமோ அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பதே அன்பின் வெளிப்பாடு அல்லது அன்பின் அடையாளம். நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடையதை நான் அவரிடத்தில் ஒப்புவிக்கவில்லை என்றால் அது வெறும் வார்த்தையே அன்றி அது உண்மையான நேசம் அல்ல. இங்கே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இறங்கி வந்த போது பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே வெளிப்பட்ட போது, யோவான் ஸ்நானன் கையினால் ஞான ஸ்நானம் எடுத்த போது அவர் பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமாயிருக்கிறேன் என்று வெறும் வார்த்தையில் மாத்திரம் சொல்லாமல் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உண்மையாய் நாம் எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறோம்? இயேசுவை நேசிக்கிறவங்க கை தூக்க சொன்னால் அதை கேட்குற எல்லாருமே கை தூக்குவாங்க. ஆனால் நம்முடைய நேசம் என்பது வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கிறதா அல்லது வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையாய் நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிப்போமானால் அந்த நேசத்தை எப்படி காண்பிப்போம் தெரியுமா? வெறும் வார்த்தையிலோ பாட்டிலோ மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாவற்றையும் நாம் அவர் கையிலே ஒப்புவித்து அதை காண்பிப்போம். முழுவதுமாக எல்லாவற்றையும். ஒருவன் நேசத்திற்காக எதையும் இழப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டதும் அவ்விடத்தில் அவருடைய நேசம் வெளிப்பட்டதை அவன் பார்க்கிறான். அந்த நேரத்தில் அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று. அந்த நேரமே அவன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். காரணம், இத்தனை காலம் நான் அவரை வேதனைப்படுத்தி விட்டேன். இனி என் வாழ்க்கை அவரை வேதனைப்படுத்துவதாய் இருக்கக்கூடாது, அவரை மகிழ்விப்பதாய், அவரை பிரியப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். நான் இத்தனை காலம் அவரை நேசிக்க தவறிவிட்டேன். இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது அவரை நேசித்து வாழ வேண்டும் என்பதை அவன் உறுதியாய் அந்த தீர்மானத்தை எடுத்து கொண்டதுனால அவன் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறான். ஆமென். நேசம், ஆமென், மரணத்தை விட வலியது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவரிடத்துல நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? உம் சித்தம் நிறைவேறட்டும், உம் ஆசை எனில் நிறைவேறட்டும், நீர் என்ன நினைக்கிறீரோ அப்படி என் வாழ்க்கை அமையட்டும். என்னுடைய ஆசை விருப்பங்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னுடைய விருப்பங்கள் எவ்விதத்திலும் தடையாகிவிடக் கூடாது என நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அந்த இடத்துல நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்னுடைய ஆசை விருப்பங்கள் எவ்விதத்திலும் தடையாகிவிடக்கூடாது. ஆமே, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்து தந்த மாதிரி. ஏன் அவர் அப்படி செய்தார்? அவர் பிதாவை உண்மையாய் நேசித்தார். கடைசியில் ஜீவனை கூட அப்படித்தானே ஒப்பு கொடுத்தார். பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு
ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் ஒப்புவிப்பதே நேசத்தின் அடையாளம். எத்தனை பேர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உமக்காய் உம்மிடத்தில் முழுவதுமாக ஒப்புவிக்கிறேன். இப்படி செய்யுங்கள், இப்படி வாழுங்கள், நேசத்தை வெளிப்படுத்துங்கள். அவரிடத்தில் நாம் பிரியமாய் இருப்பதை வார்த்தையில் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் காண்பிப்போம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. கர்த்தர் நாம மாத்திரம் நாம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நேசம் என்பது வார்த்தையில் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்து தந்தவரே, ஸ்தோத்திரம். நாங்களும் அதை வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.